வணக்கம் நண்பர்களே. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் தனக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படிங்கறத வெளில சொல்றதுக்கு ஒரு கூச்ச உணர்வு இருக்கும். பொது இடங்களுக்கு போனா தனக்கு சர்க்கரை இருக்கிறதையே மறைவா சொல்லி இல்லைன்னாக்கா அதை வெளிப்படுத்தாம இருந்த ஒரு காலம். ஆனா இன்னைக்கு பொதுவா நம்ம தேநீர் கடைக்கு போறப்போ அண்ணன் வராரு ஒரு வித்தவுட் போடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. இதே நிலை தான் இன்னும் சில வருடங்களுக்கு பின்பு எனக்கு புற்றுநோய் இந்த நிலையில இருக்கு, உனக்கு எந்த நிலையில் இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம ஆளாயிடுவோம். என்ன காரணம்னா இன்னைக்கு நவீனமான உணவுகள், நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளுமே இந்த புற்றுநோயை இழுத்து தான் நமக்கு செல்லுது. 1982 நினைக்கிறேன், அப்போ வாழ்வே மாயம் படம் வந்தப்போ அந்த படத்தை பார்த்து அந்த ஹீரோ ரத்தங்கி சாகிறத பார்த்துட்டு ஐயோ இப்படி ஒரு நோய் இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்ட நாம இன்னைக்கு பக்கத்து வீட்டில் பல பேருக்கு இந்த நோய் இருக்கிறத பார்த்து கூட நாம பயப்படாம இருக்கிறோம். என்ன காரணம்னா நாம பழகிட்டோம், எல்லா நோய்களுக்கும் பழகிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நாங்க நவீன சிகிச்சை எடுத்துக்கிறோம், ஆனாலும் கூட இந்த வேதனை எங்களால தாங்க முடியல, இதுல இருந்து இந்த மருந்துகளை குறைப்பதற்கோ இல்லைன்னா ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கோ இல்ல வராமல் காத்துக்கொள்வதற்கோ ஏதாவது மூலிகை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த புற்றுநோய் இருப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை ரெகுலரா குடிச்சிட்டு வர்றப்போ அவங்களுக்கான அந்த வீரியம் குறையுது, புற்றினுடைய பரவல் தன்மை குறையிறத பார்க்க முடியுது. என்னங்க அப்படின்னா முள் சீத்தா இலை. இந்த முள் சீத்தா இலை ஒரு 3 இலை, வில்வ இலை ஒரு 6, வேப்ப இலை ஒரு 6, துளசி ஒரு 10 எண்ணிக்கையில், ஒரு 10 மிளகு, 1/2 டீஸ்பூன் சுத்தமான விரலி மஞ்சள் அரைச்ச பொடி, இது எல்லாத்தையும் ஒரு 300 மில்லி தண்ணீரில் கலந்து சிறு தீயில் கொதிக்க வைத்து ஒரு 100 மில்லியாக வற்ற வைத்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை உணவிற்கு முன்போ அல்லது பின்போ தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றப்போ ஒரு ஆச்சரியமான பலன் கிடைக்கிறத பார்க்க முடியுது. உயர்மட்ட ஆய்வுகளில் முள்சித்தா இலையில புற்றுநோயை நீக்குவதற்கான தடுப்பதற்கான ஆற்றல் இந்த மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. வைத்தியர் பலராமையாவுடைய நூல்கள்ல வில்வ இலை, வேப்ப இலை, மஞ்சள் எல்லாம் புற்றுநோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு அவருடைய ஆய்வுகள்ல நிரூபிக்கிறது. நம்ம வைத்தியசாலையில இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து மஞ்சள் பொடியோட கலந்து நாம அதை கஷாயமா வச்சு தொடர்ச்சியா குடிச்சிட்டு வர்றப்போ இந்த புற்றுநோயாளர்கள் நிறைய நலம் பெறுவதையும் குணம் பெறுவதையும் இந்த மருந்துடைய வேகம் தணிவதையும் ஹீமோதெரப்பியினுடைய வேகம் குறைவதையும் பார்க்க முடியுது. தேவைன்னா பயன்படுத்தி பாருங்களே. மீண்டும்